Taste the Daily. சென்னை மாதவரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகையின் போது உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகள் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் தமிழரசன், கழக இளைஞரணி துணை செயலாளர் இன்பராஜ், பகுதி கழக செயலாளர் கண்ணதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர் கொலை சம்பவங்களை கண்டித்து அதிமுக சார்பில் சிவகங்கையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாட்டாக்குடியில் அதிமுக பிரமுகர் கணேசன் படுகொலை மற்றும் தொடர் கொலை சம்பவங்களை கண்டித்து சிவகங்கை அரண்மனை வாசல் முன் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜன் செல்லப்பா தலைமை வகித்தார். கழக அமைப்பு செயலாளர் கே சீனிவாசன், மாவட்ட செயலாளர் PR செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்று விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மக்களுடைய எண்ணங்களுக்கு பல்வேறு காரணங்கள், பல்வேறு ஊரை காணப்பட வரலாற்று செய்தியை பார்த்திருக்கிறோம். ஆனா உலக வரைபடத்திலேயே நாட்டாவடி என்ற புகழுக்குரிய ஊரிய காணாம அடிக்கிறதுக்கு ஸ்டாலின் அரசு சட்டம் இருக்கு. அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு நம்முடைய மிகச்சிறந்த இந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் தொடர்ந்து சூழ்நிலை மாவட்டம் போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. செந்தில் அவர்களும் அன்னைய பொறுப்பாளர்களும் மிக மனிதப்பாக ஒவ்வொருத்தையும் எடுத்து காட்டுவதற்காக திமுக அரசுக்கு ஸ்டாலின் எடுத்து கட்டுவதற்காக மாவட்டத்தில் நாட்டாக்குடி கிராமம் ஸ்டாலினுடைய மோசமான ஆட்சி நிர்வாகத்தின் காரணமாக ஒரு ஊரே அழிந்து கொண்டிருக்கிறது. உலக வரைபடத்திலே நாட்டாக்குடி இடம்பெறாமல் போய்விடுமோ என்ற அச்ச உணர்வு எங்கள் சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு குறிப்பாக வருகிறது. அந்த அளவுக்கு இந்த நாட்டாக்குடி என்ற பெயரே இல்லாமல் போய்விட்டால் அதன் வரலாறு மறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். விவசாயிகளும் பல்வேறு தரப்பட்ட சமுதாய மக்களும் ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய கிராமத்தில் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற சூழ்நிலை உருவாவதற்கு முழு காரணம் காவல்துறையும் அரசாங்கத்தின் நிர்வாகமும் மட்டுமே என்பதை உணர்ந்திருக்கிறோம்.